ஸ்ரீ சௌடேஸ்வரி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தீபம் மற்றும் திருவிழா. கோவை சொக்கம்புதூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சௌடேஸ்வரி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்திய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தீபம் ஏற்றும் திருவிழா வெகு விமரிசையாக தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செயலாளர் ரவி, ராஜ் கிருஷ்ணன், பொருளாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த சிறப்பு வாய்ந்த இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இஸ்கான் செயலாளர் தவத்திரு ஸ்ரீனிவாசா ஹரிதாஸ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி குறித்து தலைவர் ஸ்ரீனிவாசன் கூறுகையில், இந்த விழா மாணவர்களின் கல்வி வாழ்க்கையில் அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை வளர்க்கும் நோக்கத்துடனும் மாணவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்பதற்காகவும், மேலும் மாணவர்கள் கல்வியுடன் சேர்த்து நல்ல ஒழுக்கமும் மனிதநேயமும் கொண்ட குடிமக்களாக உருவாக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பள்ளி நிர்வாகத்தின் முதன்மை நோக்கமாகும். மேலும் மாணவர்களின் தீபங்களை ஆசிரியர்கள் உன்னதமான தூய எண்ணங்களுடன் ஏற்றும்போது மாணவர்கள் மேலும் பல உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று தெரிவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளியின் முதல்வர் பாலமுருகன் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் உதவி தலைவர் செல்வராஜ் மற்றும் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து உரையாற்றினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் துணை முதல்வர் தங்கராஜ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதில் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்தும் ஸ்ரீ சௌடேஸ்வரி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கோவையில் இன்று 10ஆம் வகுப்பு மற்றும் +2 வகுப்பு மாணவர்களுக்கான தீபம் ஏற்றும் விழா மிகவும் சிறப்பாக பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா ஆனது மாணவர்களின் கல்வி வாழ்க்கையில் அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை வளர்க்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. நமது பள்ளியில் 2200 மாணவர்கள் படிக்கின்றனர். 10ஆம் வகுப்பில் 215 மாணவர்களும் +2 வகுப்பில் 213 மாணவர்களும் பொதுத் தேர்வு எழுத இருக்கின்றார்கள். அனைவரும் பொதுத் தேர்வில் சிறப்பாக அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.